பாரதி மோகன் அறக்கட்டளையுடைய நிறுவனர் தலைவர் பேசுகிறேன். எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்டு ஓரத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க ஆதரவற்றவங்கலாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒரு இடத்துல வச்சு பராமரிக்க இடம் கட்டிடம் இது மாதிரி ஒரு தாராளமான ஒரு இடமும் ஒரு கட்டிடமும் நமக்கு தேவைப்படுது. முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவை பார்க்குற நீங்கள் இந்த ட்ரஸ்ட்டோடைய அக்கௌண்ட் நம்பரு மற்றபடி எங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நாங்கள் பதிவு பண்ணுறோம். அதை பார்த்துட்டாவது உங்களால் முடிஞ்ச ₹1 ₹2 100 50 ரூபா 500 1000 சொல்லிட்டு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்த வாங்கி அது மாதிரி முடியாமல் இருக்கக்கூடிய ரோட்டு ஓரத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு இல்லாமல் அரவணைப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த முதியவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் நம்ம சேவை செய்கிறதுக்கு அவங்கள வச்சு பராமரிக்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்கள கையெடுத்து கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களால் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு தொகையும் அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க ஆதரவற்ற மக்களுக்காக பயன்படும் என்பதை இந்த வீடியோ மூலமாக நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா இது மாதிரி இடம் இல்லாமல் தான் ரொம்ப சிரமப்படுறோம், கட்டிடம் இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறோம். இப்போ ஒரு இடத்துல போய் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை அடுத்த மாவட்டத்தில் போய் மீட்டு எடுக்கும் போது அங்கே இருக்கிற ஒரு இல்லம் மனநலம் காப்பகத்தில் நம்ம ஃபோன் அடித்து கேட்டால் அவங்களோட ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் போராடி பார்க்குறோம். அந்த மக்களுக்கான எந்த ஒரு தீர்வு முடிவு இருக்க மாட்டேங்குது. அதனால தான் நான் இப்போ சொந்தமாக ஒரு முயற்சி எடுத்திருக்கேன்னா, உங்களை நம்பி ஒரு இடம் ஒரு கட்டிடம் கிடைச்சதுன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த மக்களை ஒரு இடத்துல வச்சு பராமரித்து ஒரு தூய்மையான ஒரு நிர்வாகத்தை உருவாக்கி காட்டுன்னு சொல்லிட்டு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவை பார்க்குற நீங்கள் உங்களை கையெடுத்து கேட்டுக்கிறேன். உங்களால் முடிஞ்ச உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.